விஜய் செய்தது தன்னுடைய ரசிகர்களுக்கு செய்த துரோகம். அதன் பிறகு கூட இப்பொழுது அவர் ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். அதில் கூட ஒரு அரசியல் டைலாக் தான் முன் வச்சிருக்கிறாரு. என்ன நீங்கள் குறிவைங்க. இதை விஜய்க்கு இந்த சம்பவத்திற்கு பிறகு மிகவும் பொருந்தும். அதே அவருடைய சொந்த வார்த்தைகள் கிடையாது, சொந்த வரிகள் கிடையாது. அவர் சும்மா அவங்க நடிச்சிட்டு போகிறாரு. ஒரு நடிகரை தான் நீங்கள் ஒரு தெய்வமாக நீங்கள் தூக்கி உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் தான் என்பதை போல ஒரு சிந்தனையில் நீங்கள் செயல்படுகிறீர்கள் இருக்கிறது. இங்கே சிங்கப்பூரில் எடுத்துக்கொண்டோம்னாக்கா அவங்க போதை கடத்தல் என்பதை ஒரு பெரிய குற்றமாக பார்க்கிறார்கள். அது ஏன்னா அங்கே உள்ள சமூகத்தை அது சீரழித்து விடும், சிங்கப்பூர் சமூகத்தை சீரழித்து விடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க ஒரு கடினமாக வைத்திருக்கிறார்கள். தண்டனை என்பது எப்பயுமே நம்மளுடைய சட்டத்தில், நான் ஒரு வழக்கறிஞராக இருந்ததாக நான் சொல்கிறது காரணம் என்னென்னா, கடத்தல் மாஃபியாக்களாக இருப்பது ஒரு இனமாக இருக்கிறது. அதை மக்களுக்கு விநியோகம் செய்வது ஒரு இனமாக இருக்கிறது. அதை இன்னும் பயன்படுத்துவது ஒரு இனமாக இருக்கிறது. இனத்தின் பெயர்களை நாம் குறிப்பிட தேவையில்லை. இதுதான் இன்றைய மலேசிய சூழ்நிலையாக இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். ஒரு சினிமா மோகத்திற்கு அடிமையாகாதீர்கள் என்று அடுத்துக்கொள்கிறேன், பண மோகத்திற்கும் அடிமையாகாதீர்கள். சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவர்களுடைய 6.5 விழுக்காடு சிறைச்சாலையில் ஏறக்குறைய நம்ம 25 விழுக்காட்டுக்கு மேலே இருக்கிறோம். இப்போ அங்கேயும் இது மாதிரியான பொதுவான ஒரு குற்ற நடவடிக்கைகளுக்கு லிட்ரேச்சர், அதாவது மரண வாசலில் இருக்கக்கூடியவர்களின் ஒரு இலக்கிய படைப்பாக ஒரு புத்தகம் வெளியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உலகம், இந்த பரந்த உலகம் கொடுக்காத ஞானத்தை ஒரு சிறிய சிறைச்சாலை அந்த, ஏன்னா அங்கே Hi viewers, welcome back to Maram Kothi. This is season 2. Yes, you heard it right. உங்களோட ஆதரவுனால சீசன் 1 ரொம்பவும் பிரமாதமாக முடிஞ்சது. ஸோ சீசன் 2லேயும் சீசன் 1ல் எந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் நாங்கள் பேசணுமோ அதே மாதிரி அதை விட அதிகமாக இந்த சீசன் 2ல் பேச போகிறோம். இந்த எபிசோடில் 2 முக்கியமான பரபரப்பாக பேசப்படுற விஷயங்களை பற்றி பேச போகிறோம். அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் சமீபத்தில் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் நடந்த ஒரு துயரமான செய்தி. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரில் நம்ம மலேசியாவை சார்ந்த தட்சிணாமூர்த்தி என்பவருக்கு கொடுக்கப்பட்ட தூக்கு தண்டனை. இந்த 2 விஷயத்தை பற்றி நம்ம இந்த எபிசோடில் கலந்து உரையாடல் செய்ய போகிறோம். இதற்காக எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிச்ச, மனசுக்கு ரொம்பவும் பிடிச்ச வைபி சரஸ்வதி கந்தசாமி நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஹர் அகெயின். ஹாய் வைபி, எப்படி இருக்கீங்க? மீண்டும் சீசன் 2ல் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. ஏன்னா சீசன் 1ல் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு நிறைய இருந்தது. மக்களும் நிறைய உங்களோட எபிசோட்ஸ் எல்லாம் விரும்பி பார்த்தாங்க. சிலர் பார்த்ததுக்கான அடையாளங்களை விட்டு சென்றார்கள். சிலர் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டாங்க. பட் இருந்தாலும் உங்களுடைய எல்லா கருத்துக்களுமே நிறைய வரவேற்பு இருந்தது. அதுக்காக மரங்கொத்தி சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயங்களில் இந்த சீசன் 2க்கு உங்களோட ஆதரவு மீண்டும் எங்களுக்கு கிடைத்திருக்குது. அதற்காக ஒரு நன்றி. சந்தோஷம். ஆனால் துயரமான செய்தியோடு ஆரம்பிக்கிறோம். இது கண்டிப்பாக நம்ம ஒரு துயரமான செய்தியாக தான் பார்க்க வேண்டியது. பட் அதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஏன்னா துயரம்னு சொல்லும் போது முதல்ல நம்ம விஜயோட அவர் அரசியலுக்கு வர்றது ஒரு செய்தியாக எல்லாரும் பார்க்குறத விட, இந்த ரேலியில் நடந்த இந்த கொடூரமான இந்த விஷயத்துக்கு நிறைய பேர் பொறுப்பாளராக இருக்கிறாங்க. ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட எழுப்புகிறேன். ஒரு அரசியல்வாதியாக இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை நான் எப்படி பார்க்குறேன்னாக்கா, ஒரு சினிமா மோகத்திற்கும் அரசியல் அபிலாஷிக்கும் நடுவில் நடக்கின்ற ஒரு மோதலாக பார்க்குறேன். காரணம், விஜயோட ரசிகர்கள் ஒரு ரசிகர்களாக கூட்டமாக திரண்டு வராங்க. விஜய் அந்த ரசிகர்களுடைய அந்த ஒரு வெறித்தனத்தை தன்னுடைய அரசியல் உருமாற்றத்திற்கு பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற நோக்கத்தில் அவர் பயணிக்கிறாரு. அதோட வெளிப்பாடு தான் அவர் அந்த தளத்திற்கு, அந்த அரசியல் பிரச்சார தளத்திற்கு போகிற வழியில் அவர் எழுந்து நின்று வாகனத்திலிருந்து கை காமிச்சிருந்தாருன்னா கூட அந்த மக்கள் அவரை பார்த்து ரசித்து விட்டு போயிருப்பாங்க. ஏன்னாக்கா அங்கே வந்த கூட்டம் எல்லாமே நம்ம பார்க்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் என்னவா இருக்குதுனாக்கா, அவர்கள் பார்க்க வந்தவர்கள், கேட்க வந்தவர்கள் கிடையாது. நம்ம இப்போ இறைவனை தரிசிக்கின்ற பொழுது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, ரத ஊர்வலம் வர்றப்ப நம்ம வழிநெடுகிலிருந்து தரிசிக்கிறோம்.
அப்போ ரதம் நம்மளுக்கு அப்படியே தொடர்ந்து போகிறப்ப அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கங்கே தரிசிக்கிறாங்க. இதை வந்து ஒப்பிடுகின்றேன். இதை எதற்காக நான் ஒப்பிடுறேன்னா, அப்படி நீங்கள் அங்கங்கே இருந்து ரசிகர்கள் பார்க்க வேண்டும். உங்களை வந்து தெய்வமாக நினச்சிட்டு தானே அங்கே வந்து உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன்னு வராங்க. அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய தரிசனத்தை கொடுத்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னாக்க இந்த ஒரு அசம்பாவிதம், துயர சம்பவம் நடப்பதை தவிர்த்திருந்திருக்கலாம். இரண்டாவதாக, இந்த அரசியலுக்கு வரக்கூடியவர்கள், இப்போ இவரை எடுத்துக்கொண்டால், விஜய் எடுத்துக்கொண்டால், அவர் வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தையே இந்த சினிமா மோகத்தை வைத்து தான் ஆரம்பிக்கிறாரு. மற்றவர்கள் சினிமாவில் இருப்பவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு இல்லை. எம்ஜிஆர் இருந்திருக்கிறார், நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் ஒரு முக்கியமாக நான் ரொம்ப உன்னித்து பார்த்து வளர்ந்த ஒரு அரசியல் தலைவராகவே பார்த்து வளர்ந்தது இவங்க நம்மளுடைய இந்தியா தமிழகத்தின் முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். இவங்க எல்லாமே சினிமாவிலிருந்து வந்தவங்க தான். ஆனால் அவர்களுக்கு ஒரு சினிமாவிலிருந்து மட்டுமல்லாமல் ஒரு அரசியல் பயணம் இருந்துச்சு. அப்போ அவங்க அரசியல் பிரச்சாரத்துக்கு போகிறப்ப அந்த பிரச்சாரத்தில் வந்து அவர்கள் ஒரு சினிமாக்காரர்களாக இல்லாமல் தங்களுடைய பல அரசியல் தலைவர்களோடு இணைந்து, தனித்தே போகாமல் பல அரசியல் தலைவர்களோடு கூடி இணைந்து போய் அவர்களிடம் இருந்து தங்களுடைய அரசியல் சித்தாந்தத்தை, கருத்துக்களை முன்வைத்துக்கிட்டு அவங்க தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தாங்க. அப்படின்றப்ப கரெக்டு. அப்போ அங்கே கூடுற கூட்டம் வெறும் ஒரு சினிமா நடிகரை பார்க்குற கூட்டமாக இருக்காது. அரசியல் சித்தாந்தத்தில் அவர்களே மாறலாம், ஆனால் அவர்கள் ஒரு பக்குவப்பட்டிருப்பார்கள். இங்கே வந்து அப்படி இல்லை. அவர் வந்து எனக்கு நினைவு இருக்கு, அவர் எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையும் கடந்த காலங்களில் எடுத்தது கிடையாது. திடீரென்று வருகிறார், நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் என்கிறார், அறிவிப்பு செய்கிறார், திடீரென்று தோன்றுகிறார், மக்கள்கிட்ட இது சினிமா பஞ்ச் டயலாக் மாதிரி பேசுகிறாரு. மக்கள் அதில் அப்படியே அவருடைய சந்தோஷத்தில் பரவசம் அடைகிறார்கள். ஆனால் இந்த இளைஞர்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அவர் சினிமாவில் பேசுகிற வசனங்கள் உங்களுக்கு அப்படியே உணர்ச்சியை தூண்டலாம். ஆனால் அந்த வசனத்தின் சொந்தக்காரர் அவர் கிடையாது. யாரோ எழுதி கொடுக்கின்ற வசனத்தை அவர் பேசுகிறார். அவருடைய சொந்தமான வார்த்தைகள் கிடையாது, சொந்தமான கருத்தோ சிந்தனையோ கிடையாது. அதுபோல் சினிமாவில் ஆடுகிறார். அந்த பாடல் வரிகளை பாடியவர்கள் வேற, அந்த நடனை கோரியோகிராஃப் பண்ணினவங்க வேற. இப்படி பலர் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் விஜய். ஆனா அந்த கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு, அந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ஈர்ப்பு ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் ரசிகர்களாக மாறுறீங்க. அந்த ரசிகர்கள் தொடர்ந்து அந்த வெற்றி படத்தை கொடுக்கறதுனால இவர்கள் உச்சத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த ஒரு அந்த பஞ்ச் டயலாக், அந்த ஈர்ப்பு எல்லாமே நம்மளுக்கு இயற்கையாகவே நம்மளுடைய வரக்கூடியது ரசனை. நான் அந்த சின்ன வயசில் கூட நான் சிவாஜியோட ரொம்ப தீவிர ரசிகையாக இருந்திருக்கிறேன். படத்தெல்லாம் வெட்டி நான் புக்குக்குள்ளெல்லாம் வச்சுக்குவேன். ஆனால் அது எல்லாமே ரசனை என்பது சினிமா தியேட்டரோடு முடிஞ்சு போகணும். அங்கே நீங்கள் ஆர்ப்பரியுங்கள், சந்தோஷத்துக்கு நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு போங்க, பல உங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்கள். ஆனால் இது அவர் உருமாற்றம் பெறுகிறார். ஒரு சினிமா நடிகரிலிருந்து ஒரு அரசியல் தலைவராக உருமாற்றம் பெறுகிறார். அப்படின்றப்ப அவர் தன்னை ஒரு அரசியல் தலைவராக வெளிப்படுத்துகின்ற பொழுது இந்த சினிமா மோகத்தை பயன்படுத்தி கொள்வது தவறு என்பது என்னுடைய சிந்தனை. அந்த தாக்கம் மலேசியாவில் இருக்குதான்னா கொஞ்சம் பேருக்கு இருக்குது. இங்கேருந்து டிக்கெட் வாங்கிட்டு இந்தியாவில் அவருடைய பிறந்தநாள் கொண்டாடுவதற்கு கூட சிலர் சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த விளக்கத்தை நான் கொடுக்குறேன். நம்மளுடைய ரசனை சினிமா தியேட்டரோடு நின்று டிக்கெட்டோட முடிச்சிடணும், படம் பார்த்துட்டு வெளியில். ஆமாம், நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு இந்தியாவுக்கு போகிறது இல்லை. இந்தியாவுக்கு போகிறீங்கன்னா ஆலயங்களை போய் தரிசிங்க, இறைவனிடம் வேண்டுங்கள். அதுதான் நம்மளுடைய ஒரு தன்மைப்படுத்தும் ஒரு செயலை அவர் செய்யவில்லை. அப்படின்னாக்க உங்களுடைய ரசிகர்கள் மீதே உங்களுக்கு அந்த ஒரு அக்கறை இல்லை. இன்று 41 பேர் இழந்து போயிருக்காங்க. அப்படின்னாக்க உங்களுடைய 41 பேர் ரசிகர்கள்.
இனிமே சினிமா தியேட்டருக்கு ஓடி சினிமா படம் ஓடுகின்ற பொழுதெல்லாம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் இவருடைய படத்தை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய குடும்பத்தில் இழந்த ஒருவருடைய இழப்பு நினைப்புக்கு வரும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலே எங்கள் அப்பா சினிமா படம் பார்க்க கூட்டிகிட்டு போவாங்க. குடும்பத்தோடு நாங்கள் போவோம். சாமி படம், எம்ஜிஆர் படம், சிவாஜி படம் அப்படின்னு ஒரு நல்ல படமாக தேர்ந்தெடுத்து கூட்டிகிட்டு போவார். இப்போ எங்கள் அக்காவை இன்றைக்கி நீங்கள் படம் பார்க்க கூப்பிட்டிங்கன்னா வராது. ஏன்னா அது கடைசியாக இந்த மாதிரி குடும்பமாக எங்கள் அப்பா கூட போன நினைவு இருக்கிறதுனால எனக்கு அந்த நினைவு போதும். எனக்கு நான் படம் பார்க்கணுன்ற முக்கியம் இல்லை, நான் அப்பா கூட படம் பார்க்க போன நினைவு போதும். அதுவே ஒரு கடைசியான நினைவு, கடைசி நினைவு. அப்போ இன்னைக்கு இனிமேல் இவர்களுடைய ரசிகர்கள் பார்க்கின்ற பொழுதெல்லாம் அந்த கரூர் மக்களாக இருக்கட்டும், அங்கே குடும்பத்தில் உறுப்பினர்களை பறி கொடுத்தவர்களாக இருக்கட்டும், அந்த நினைப்பு வரும். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது ஒரு அரசியல் தலைவர்களுக்கு, ஒரு சினிமா நடிகர் அரசியல் தலைவர் ஆகுவதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் அவர் எப்படி தன்னை உருமாற்றிக் கொள்கிறார், எப்படி தன்னுடைய ரசிகர்களை பயன்படுத்தி கொள்கிறார் என்பதில் ஒரு தவறு நடந்திருக்கு. அதனால் இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதே நான் பொதுவான ஒரு அரசியல் தலைவர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். மக்களை ஏமாற்றி நாம் பிழைக்கக்கூடாது. மக்களுக்கு நாம் சேவை செய்ய வந்திருக்கிறோம் என்பது நமக்குள்ளாரியே ஒரு உறுத்தலை ஏற்படுத்த வேண்டும். அதை செய்ய தவறுகின்ற பொழுதுதான் அவர்களை பயன்படுத்தி அவர்களுக்கு தப்பான ஒரு வழிகாட்டலை கொடுத்து நம்ம உயர்ந்து வர நினைப்போம். அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக துரோகம். நீங்கள் விஜய் செய்தது தன்னுடைய ரசிகர்களுக்கு செய்த துரோகம். அதன் பிறகு கூட இப்பொழுது அவர் ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். அதில் கூட ஒரு அரசியல் டைலாக் தான் முன் வச்சிருக்கிறாரு. என்ன நீங்கள் குறி வைங்க, என்னுடைய ரசிகர்கள் மீது குறி வைக்காதீர்கள், பழி வாங்காதீங்க. அதெல்லாம் ஒரு அரசியல் டைலாக் தான். அதை மீண்டும் ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு, வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்களுடைய அந்த நிமிடம் அந்த துக்கத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் அவர் பகிர்ந்து கொள்ளும் வகையில் அவர் செயல்படவில்லை. இதையே நான் மற்ற அரசியல்வாதிகளுக்கும் நம்ம சொல்கிறோம். ஒரு துக்கம், ஒரு சோகம் அப்படின்னு இருக்கிறப்ப அதில் அரசியல் செய்யக்கூடாது. இன்று இந்த மலேசியா நாட்டில் எடுத்துக்கொண்டுட்டோம்னாக்கா இந்திய மக்களுக்கு இருக்கக்கூடிய அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் ஒரு பொறுப்புணர்வோடு நாம் அணுக வேண்டும். அந்த விஷயத்தை வைத்து நாம் நமக்கே ஒரு பெயரை தேடிக்கொண்டு நம்மளுடைய படத்தை போட்டுக்கொண்டு நம்மளை அடையாளப்படுத்தி கொண்டு நான் தான் எல்லாம் என்ற ஒரு படம் காமிக்கிறதால அந்த அரசியல் எனக்கு சுத்தமாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓகே, ஏன்னா இப்போ கூட அவர் அறிவிப்பு செஞ்சுருக்கிறாருல்ல, இந்த மாதிரி அந்த இழப்பு உள்ள குடும்பத்தாருக்கு வந்து ஒரு பெரிய தொகையை வந்து அவர் பணமாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது கூட இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த அவரோட சப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து ஐயோ நம்ம தலைவர் இப்படி ஒரு சாதாரண குடும்பத்துக்கு வந்து இவ்வளோ தொகை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கூட பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு இழப்புலேயும் ஒரு சந்தோஷத்தை காண்ற நிறைய விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? கரெக்டு. ஆனால் அவருக்கு அந்த பணம் எங்கிருந்து வந்தது? உன்னுடைய ரசிகர்கள் காசு கொடுத்து வாங்கிய டிக்கெட்டில் இருந்து வந்தது தான் நீ செலவிடுகின்ற, நீ கொடுப்பதாக கூறுகின்ற அந்த பணம். அந்த பணமும் மக்கள் பணம் தான், உன் ரசிகர்களோட பணம் தான். அப்படின்னா ஒட்டுமொத்த ரசிகர்கள்ட்ட நீங்கள் வசூலித்து நீங்கள் இறந்து போனவர்களுக்காக கொடுக்குறீங்க. அங்கேயும் உங்களுடைய பெருந்தன்மையை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்கிறீர்கள். அது ஒரு அரசியல்வாதியோட தந்திரமோ? இந்த அரசியல் தந்திரம் தான் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். அது விஜய்க்காக இருக்கலாம், யாருக்காக வென்றாமல் இருக்கலாம், பொருந்தலாம். ஆகவே அரசியல்வாதிகள் நாம் அரசியலுக்கு வருகின்ற பொழுது நாம் என்ன சிந்தனையில் வருகின்றோம் என்பதை முதலில் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒரு துன்பப்படுகின்ற, துயரப்படுகின்ற ஒரு சமூகத்திற்கு, ஒரு சமுதாயத்திற்கு, ஒரு மக்களுக்கு விடிவெள்ளியாக நீங்கள் வருகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய ஆதரவாளர்களுக்கு முதலில் எப்படி ஒரு விடிவெள்ளியாக இருக்கிறீர்கள், பிறகு நீங்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் நீங்கள் தலைவராக உருவெடுக்கலாம். அப்படிங்கிறது
அனைவருக்குமே பொருந்தும். இதை விஜய்க்கு இந்த சம்பவத்திற்கு பிறகு மிகவும் பொருந்தும். அது ஒரு பெரிய பாடமாகவும் இருக்கும் மற்ற அரசியல்வாதிகள். கரெக்டு. இது மக்களுக்கும் பாடமாக இருக்கணும். ஏன்னாக்க மக்கள் அங்கே வந்த ரசிகர்கள், நான் சற்று முன்பு அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டேன். அவருடைய சொந்த வார்த்தைகள் கிடையாது, சொந்த வரிகள் கிடையாது. அவர் சும்மா அவங்க நடிச்சிட்டு போகிறாரு. ஒரு நடிகரை தான் நீங்கள் ஒரு தெய்வமாக நீங்கள் தூக்கி உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் தான் என்பதை போல ஒரு சிந்தனையில் நீங்கள் செயல்படுகிறீர்கள். ஆனால் மக்கள் ஒரு தன்மையை அடைய வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஏதோ ஒரு வேக்யூம் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வேக்யூமை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். பொதுவாக யார் இந்த மாதிரியான ஒரு ஹைப்பர் சிச்சுவேஷனுக்கு போவாங்கன்னாக்க அவங்களுக்குள்ளார ஒரு வேக்யூம் இருக்கும். அதை ஒரு ஹீரோயிசத்தினால இந்த நடிகர்கள் ஃபீல் இன் பண்ணுறாங்க. அந்த வேக்யூமை நம்ம நிரப்பணும்னா அதற்கு ஒரே ஒரு வழி, அவர்களுக்கான ஒரு தேடலை நாம் பூர்த்தி செய்யணும். அது ஒரு இசையாக இருக்கலாம், ஒரு நல்ல அவர்களே அதை கற்றுக்கொண்டு அவர்களே ஒரு இசையை கற்றுக்கொண்டார்கள். அதற்கு அவர்களுக்கு ஒரு அந்த வேக்யூமை நிறைவு செய்யலாம், ஆன்மீகம் நிறைவு செய்யலாம், நல்ல சிந்தனைகள் அவர்களுக்கு புகுத்தப்படுகின்ற பொழுது அந்த வேக்யூம் நிறைவு செய்யலாம். அப்போ அந்த ஒரு அந்த வேக்யூம் பல விஷயங்களால் நிரப்பப்படுகின்ற பொழுது இது முழுமைக்குமான ஒரு சினிமா மோகத்தை நாம் கொடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா, அதற்கான தாக்கம் குறையும். அப்போ அதிகமாக மக்கள் இன்று இந்த சினிமா மோகத்தில் போகக்கூடியவர்களை மீட்டு கொண்டுட்டு வரணும்னாக்கா அவர்களுக்கு நீங்கள் ஒரு முறையான இளம் வயதிலிருந்தே இந்த போதனைகளை கொண்டுட்டு வரணும். என்னுடைய 2வது கேள்வி, நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, ரீசனாக திரு தட்சிணாமூர்த்தி அவர்களை சிங்கப்பூரில் போதைப் பொருள் கடத்தினதற்காக அவரை தூக்கிலிட்டார்கள். இது மாதிரி அவர் மட்டும் இல்லை, இப்போ பார்த்தோமா இன்னும் அந்த ரோல் இருக்கிறவங்கள சாமிநாதன், பன்னீர்செல்வம் அப்படின்னுட்டு இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. லிங்கேஸ்வரன் அப்படின்னுட்டு எல்லாமே தமிழர்களாக இருக்கிறாங்க. இது மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஏன்னா ஒரு மனிதனாக பார்க்கும்போது ஐயோ, ஒரு இந்த மாதிரியான தவறுகளை செய்தவனுக்கு தூக்கு தான் கடைசி இதா, இல்லை அவனுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு நம்ம அந்த 2வது சான்சஸ் கொடுக்காம போகிறோமா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த விஷயத்தை நம்மளோட அரசாங்கம் எப்படி பார்க்குறது? ஓகே, இதில் 2-3 விஷயங்கள் இருக்கிறது. முதலாவதாக நம்ம போதைப்பொருள் கடத்தலுக்கு நம்மளும் இது போன்ற ரொம்ப கடுமையான அணுகுமுறையை தான் நம்ம கடைப்பிடித்து வந்தோம். அதாவது 39B அப்படின்னாக்கா நிச்சயமாக தூக்கு தண்டனை, நீங்கள் போதைப்பொருள் வச்சுருந்தால் தூக்கு தண்டனை என்பது. ஆனால் நீங்கள் சொல்கிறது போல் இது ஒருத்தர் அதற்கு ஒரு மறுவாழ்வு, அவங்களுக்குள்ள சில சூழ்நிலைகள், அதாவது ஒருவர் குற்றம் இழைக்கிறார் என்றால் குடும்ப சூழ்நிலை காரணமாக இருக்கலாம், நட்பின் காரணமாக இருக்கலாம், அல்லது அதோடைய ஆபத்தை பற்றிய சரியான புரிதல் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவர் ஒரு விக்டிமாக கூட இருக்கலாம். ஸோ இது என்ன காரணங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் தண்டனை ஒன்றாக அமைகிறது. உங்களிடம் இந்த போதைப் பொருள் இருந்தால் அதற்கான தூக்கு தண்டனை. அதற்காக அரசாங்கம் உலக பார்வை எடுத்துக்கொண்டு தூக்கு தண்டனைக்கான அந்த கட்டாய மரண தண்டனைக்கான ஒரு சட்ட மாற்றத்தை கடந்த ஆண்டு நம்ம கொண்டுட்டு வந்திருக்கிறோம். தூக்கு தண்டனை முழுமையாக அகற்றப்படவில்லை. ஆனால் போதைப் பொருளுக்கு அந்த கட்டாய மரண தண்டனையை நம்ம அதை நம்ம குறைச்சிருக்கிறோம். அப்புறம் டெத் பெனல்ட்டிக்கும் மொரட்டோரியம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். இது ஒவ்வொரு நாட்டுடைய பார்வை அணுகுமுறை. அது சட்டத்திற்குட்பட்டது. அதற்கான காரணங்கள் அந்தந்த நாட்டில் அவர்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சில நாடுகளில் மத மாற்றமே தூக்கு தண்டனைக்கு காரணமாக இருக்கிறது. இங்கே சிங்கப்பூரில் எடுத்துக்கொண்டோம்னாக்கா அவங்க போதை கடத்தல் என்பதை ஒரு பெரிய குற்றமாக பார்க்கிறார்கள். அது ஏன்னா அங்கே உள்ள சமூகத்தை அது சீரழித்து விடும், இந்த சிங்கப்பூர் சமூகத்தை சீரழித்து விடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க ஒரு கடினமாக வைத்திருக்கிறார்கள்.
தண்டனை என்பது எப்பயுமே நம்மளுடைய சட்டத்தில், நான் ஒரு வழக்கறிஞராக இருந்ததாக நான் சொல்கிறது காரணம் என்னென்னா, இதை அடுத்தவர்கள் படிப்பினையாக எடுத்துக்கொண்டு ஐயோ இதை நம்ம செஞ்சோம்னா நமக்கு இதுதான் நம்மளுடைய தண்டனையாக அமையும் என்பதை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ளணும். அப்படிங்கிறது தான் ஒரு குற்ற தண்டனைக்கான ஒரு நோக்கம். அதே சமயத்தில் நம்ம அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கணும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு நியாயமான ஒரு மனிதாபிமான அடிப்படையிலான ஒரு சிந்தனை. இது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். இப்போ நம்மளுடைய அரசாங்கத்திற்கு அதோட பார்வை சற்று மென்மையாகி இருக்குதுன்னு சொல்லலாம். அதிகமான இந்தியர்கள், இதை நாட்டின் துணை பிரதமர் அவரே குறிப்பிட்டு பேசியிருந்தார். ஒரு அதிகமான ஒரு கடத்தல் மாஃபியாக்களாக இருப்பது ஒரு இனமாக இருக்கிறது. அதை மக்களுக்கு விநியோகம் செய்வது ஒரு இனமாக இருக்கிறது. அதை இன்னும் பயன்படுத்துவது ஒரு இனமாக இருக்கிறது. இனத்தின் பெயர்களை நாம் குறிப்பிட தேவையில்லை. இதுதான் இன்றைய மலேசிய சூழ்நிலையாக இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். ஸோ நம்மளுடைய இந்தியர்கள் அந்த நடுநிலையில் இருக்கின்றோம். அதாவது போதை மாஃபியாக்களுக்கு இதை விநியோகம் செய்யக்கூடிய நிலையில் அதை தெரிந்து செய்பவர்கள். இப்போ நான் இந்த நம்மளுடைய பன்னீராக இருக்கட்டும், தூக்கிலிடப்பட்ட தட்சிணாமூர்த்தியாக சகோதரர் தட்சிணாமூர்த்தியாக இருக்கட்டும், பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், சாமிநாதனாக இருக்கட்டும், லிங்கேஸ்வரனாக இருக்கட்டும், அவர்கள் இந்த குற்றத்தை புரிந்தார்கள் என்று நான் சொல்லவில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல் அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். இவர்கள் ஒரு சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டவர்களாக கூட இருக்கலாம். என்ன காரணமாக இருந்தாலும் இதில் தமிழர்கள், இந்தியர்கள் மாட்டிக்கொள்வது மிக மிக வேதனைக்குரியது. இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இது இளைஞர்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்வு நடக்கின்ற பொழுது நமது இளைஞர்களிடம், நீங்கள் உங்களுடைய நண்பர்களை நம்பியோ உங்களுடைய சுற்று வட்டாரத்தை நம்பியோ இது போன்ற ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் எடுத்து செல்வதை தவிர்க்க வேண்டும். அல்லது இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் என்று உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய சேர்க்கையோ அவர்கள் உங்களை ஒரு ஆசை காண்பித்தால் அதிலிருந்து விடுபட வேண்டும். ஏனென்றால் இறைவன் நம்மளுக்கு கொடுத்திருப்பது இந்த ஒரு வாழ்க்கை தான் மட்டுமே. பணம் இல்லாமல் நாம் வாழ்ந்து விடலாம், உயிர் இல்லாமல் நாம் வாழ முடியாது. ஆகவே இந்த உயிரை காப்பாற்றுவது, இறைவன் கொடுத்த இந்த உயிரையும் இந்த வாழ்வையும் காப்பாற்றிக் கொள்வது நம் கையில் இருக்கிறது. அந்த பணம் எப்பொழுது வேண்டுமென்றாலும் சம்பாதித்து கொள்ளலாம். ஆகவே இந்த ஆசை வார்த்தைக்கு நான் எப்படி சற்று முன்பு கூறினேனோ, சினிமா மோகத்திற்கு அடிமையாகாதீர்கள் என்று அடுத்துக்கொள்கிறேன். பண மோகத்திற்கும் அடிமையாகாதீர்கள் என்பதுதான். கவனமாக இருக்க வேண்டும். இதை எல்லாமே ஒட்டுமொத்தமாக நான் பார்க்கின்ற பொழுது இது நம்ம ஒரு பக்கம் பார்க்கின்றோம். இளைஞர்கள் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு தண்டனை பெறுவது. இதில் மலேசியா மட்டும் எடுத்துக்கொண்டாலும் கூட நம்மளுடைய மக்கள் தொகையில் நம்ம சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவர்களுடைய 6.5 விழுக்காடு, சிறைச்சாலையில் ஏறக்குறைய நம்ம 25 விழுக்காட்டுக்கு மேலே இருக்கிறோம். இது மாதிரியான குற்றங்களை, இது மாதிரியான பொதுவான ஒரு குற்ற நடவடிக்கைகளுக்கு இது ஒன்று. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பார்வையாளர்களுக்கு, நேயர்களுக்கு தெரிவிக்கணும். அடுத்து தூக்கு தண்டனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சகோதரர் பன்னீர்செல்வம், அவர் அந்த சிறை முதலில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படக்கூடிய நாளை தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும். இன்று அவருக்கு ஒரு அதற்காக ஒத்திவைக்கப்பட்டது, ஸ்டே கிடைத்தது. அதன் பிறகு அது ஒரு 6 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஏறக்குறைய அந்த காலம் முடிவடைகின்ற ஒரு சோகமான சூழ்நிலை இருக்கின்றோம். ஆனால் இந்த 6 ஆண்டுகளை அவர் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றால், கவிதை புத்தகங்கள் வாசிக்க பயன்படுத்தி இருக்கின்றார். அந்த புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய சிந்தனைகளை அவர் கவிதை வடிவமாக்க முயற்சித்திருக்கின்றார். முதலில் மலாய் மொழியில் கவிதைகள் எழுதியவர், மிக அழகிய கவிதைகளை வடிக்கும் திறமையை அவர் பெற்றிருக்கிறார். ஆங்கில புத்தகங்களை படித்து ஆங்கில மொழியில் மிகப்பெரிய புலமைத்துவம் பெற்று அதில் கவிதைகள் வடித்திருக்கிறார். அவர் வடித்த கவிதைகளை அவருடைய சகோதரி அண்மையில் டெத் ரோ லிட்ரேச்சர், அதாவது மரண வாசலில் இருக்கக்கூடிய அவர்களின் ஒரு இலக்கிய படைப்பாக ஒரு புத்தகம் வெளியீடு. அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உலகம், இந்த பரந்த உலகம்
கொடுக்காத ஞானத்தை ஒரு சிறிய சிறைச்சாலை அந்த, ஏன்னா அங்கே நீங்கள் சங்கி சிறைச்சாலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னாக்கா அது ஒரு சின்ன அறை, முழுமையாக இரும்பு கதவுகளால் இரும்பு சுவர்களால் மறைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் மிக மிக தனிமையில் இருப்பீங்க. அந்த மிக மிக தனிமை அவரை வந்து ஒரு இலக்கியவாதியாக உருவாக்கி இருக்கிறது. அப்போ இது எல்லாம் நம் இளைஞர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமை, இதை ஏன் நம்ம வெளிக்கொண்டுட்டு வர முயற்சிக்கவில்லை என்பது தான் என்னுடைய ஆதங்கம். ஸோ நடக்கின்ற அனைத்தும் வேதனைக்குரிய விஷயங்கள் எல்லாம் நாம் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று ஒரு இளைஞன், ஒரு தூக்கு தண்டனைக்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞன் ஒரு இலக்கியவாதியாக உருவாகி இருக்கிறார். உலகம் இனிமே அவரை வந்து அந்த தூக்கு தண்டனை கைதி என்று பார்ப்பதை விட ஒரு சிறந்த இலக்கியவாதியாக பார்க்க போகிறது. ஆகவே நம்மளுடைய இளைஞர்களுக்கிடையே இது போன்ற ஒரு, அதற்காக அவங்க சிறைவாசத்துக்கு சென்று தான் இதை வளர்த்து கொள்ள வேண்டும் அல்ல. பட் இருந்தாலும் அவர் அந்த சிறைவாசல் அந்த நாட்களை வந்து ஒரு சிறப்பான வழியில் கொண்டுட்டு போயிருக்காரு. ஒருவேளை அவர் வந்து தப்பை கண்டிப்பாக உணர்ந்திருக்கிறாரு. அதையும் மீறி சரி, நான் இது இருக்கிற காலத்தில் நான் ஏதாவது செதுக்கி வச்சுட்டு போகிறேன்னு அந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாரு. நீங்கள் சாரி உங்களை கட் பண்ணதுக்கு, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஏன்னா இந்த மாதிரி திறமைசாலிகள் நிறைய இருக்கிறாங்க நம்ம இளைஞர்கள். ஆனால் அவர்கள் வந்து அதை எப்படி வந்து அதை தேடி எனக்கு இந்த திறமை இருக்கிறது என்றது புரிந்து கொள்றதுக்கு அவங்களுக்கு என்ன தடையாக இருக்கிறதுன்னு தான் தெரியல. கரெக்டு, அதுதான் நான் பார்க்கின்றேன். நீங்கள் வந்து அவர்களிடம் அந்த ஒளியை கொடுத்தால் அவர்கள் தன்னைத்தானே ஒரு சிலையாக வடிவளிக்கும் சிற்பி ஆகிறார்கள். இதுதான் நம்மளுக்கு தெரியுது. அப்போ நம்மளுக்கு அவங்க கிட்ட கத்தியையும் பாராங்கியம் கொடுப்பதை விட தங்கள் ஒரு சிதுக்கி கொள்ளும் ஒரு சித்திரத்திற்குள்ளே தூரிகையாக மாற்றலாம். ஸோ இது எல்லாமே நம்ம செய்யணும். சமுதாயம் அவர்களுக்கு செய்யணும், துணை நின்று செய்ய வேண்டும். அதுதான் நம்ம எப்படி செய்கிறது, எங்கே நம்ம ஆரம்பிக்கிறது, அந்த ஒரு அழுத்தம் எனக்குள்ளாரே இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தர்மா மடானி உருவாக்கியது கூட இது போல் பல அழுத்தங்கள் மனதிற்குள்ளே எனக்கு ஏற்படக்கூடிய அந்த அழுத்தங்களின் ஒரு வெளிப்பாடாக தான் தர்மா மடானியை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். ஒன்று, அடையாள அட்டைகள் இல்லாதவங்க, பிரஜா உரிமை இல்லாதவங்க, குடியுரிமை இல்லாதவர்கள், அவர்களுக்கெல்லாம் சேவைகளை வழங்க வேண்டும். அதற்கான நம்மளுடைய ஏற்பாடுகள் செய்து இதை நம்ம கொண்டுட்டு போகிறோம். அடுத்து சிறைவாசத்தில் இருக்கக்கூடியவர்கள், சிறையிலிருந்து வெளியே வரக்கூடியவர்களை அணுகி அவர்களுக்கு சமுதாயத்தில் எப்படி மீண்டும் அவர்கள் இணைய வேண்டும். ஏன்னா அவர்களை இல்லை நீங்கள் வந்து குற்றவாளிகள் என்று ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு சமூகத்தை பார்க்க முடியாது. எப்படி அடையாள அட்டை இல்லாமல் குடியுரிமை இல்லாமல் இருக்கிறார்களோ தங்களுடைய அடையாளத்தை தொலைத்து விட்ட இவர்களையும் நாம் பார்க்க வேண்டும். அதற்கான திட்டமும் இந்த தர்ம மடானியில் நம்ம அதற்கு திட்டம் வகுத்திருக்கிறோம். அவங்கள தனிமையில் கொண்டுட்டு சென்று அவர்களுக்கு முறையான ஒரு ஆன்மீக சிந்தனைகளை விதைத்து அவர்களுக்குள் இருக்கும் அவர்களே தேடி தங்களை செதுக்கிக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சகோதரர் பன்னீர்செல்வம் போல இதையெல்லாம் நம்ம கொண்டுட்டு வந்தோம்னா ஓரளவுக்கு இந்த சமுதாயம் உருமாற்றம் பெறும். அதோட சின்ன குழந்தைகள் முதல் ஒரு 2, 3, 4 வயது குழந்தைகளிலிருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா கூட அவர்களுக்கு முறையாக இசை, பண் இசை இதெல்லாம் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு தன்மை வரும். நான் சற்று முன்பு சொன்னது போல் இந்த ரசிகர்கள் அவர்கள் ஏன் இப்படி வெளிப்பிடித்தனமாக போகிறார்கள் என்றால் அவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி, உணர்வுகள், அந்த சக்தி, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒருமுகப்படுத்துவதற்கு ஒன்று தான் ஆன்மீகம், இசை. ஆன்மீகத்தோடு இணைந்தது தான் இசை எல்லாமே. இப்போ நம்ம வந்து தமிழ் மொழியை எடுத்துக்கிட்டோம்னாலே இயல், இசை, நாடகன்றோம். இயல் தமிழ் மொழியில் எல்லாமே ஆங்கிலத்தை கலந்து அதெல்லாம் ஒரு கலப்படமாக்கி அதுதான் இயல் தமிழாகிவிட்டது. இசை தமிழில் நம்ம வந்து கர்நாடக இசை தான் அப்படின்னு சொல்லி அது ஒரு மேட்டுக்குடி மக்களுக்கே உரியது. ஒரு சாமானிய ஒரு பாமர மக்களுக்கு இசை இல்லை அப்படின்னு நமக்கே இருக்கக்கூடிய பண் இசை, தமிழ் இசை முறைகளை நம்ம விட்டுட்டோம்.
நாடகம் என்பது தான் சினிமாவாக மாறியது. அந்த சினிமாவை வந்து ஒரு மோகத்திற்கு கொண்டுட்டு போய் விட்டுட்டோம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இளைஞர்கள் இதற்குள்ளார் தான் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, மக்கள் இதற்குள்ளார் தான் பயணிக்கிறாங்க. இதை சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்தினா நம்மளுடைய சமூகம் ஒரு பண்பாடு மிக்க ஒரு தமிழ் விழுமியங்கள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு மிகவும் மரியாதைக்குரிய சமூகமாக உருவாக முடியும். நாம் அப்படி வாழ்ந்து காண்பித்திருக்கின்றோம் ஒரு காலகட்டத்தில். அதை மீண்டும் புத்துணர்ச்சி பண்ணி கொண்டுட்டு வர வேண்டும் என்பது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை, ஒரு நம்பிக்கை, ஒரு முயற்சியை மேற்கொண்டுகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த டர்மா மடானி, இதன் மூலிமா இந்த மொத்த சமுதாயத்தையே நீங்கள் சீர்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம பார்த்தோமா நம்மளோட இனத்தவர்களில் வந்து நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க. இதுக்கு இந்த அரசாங்கம் எந்த மாதிரியான தீர்வு காண முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கேட்ட கேள்வி சிறப்பான கேள்வி. ஒரு திட்டத்தினால ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே நம்ம உருமாற்றி விட முடியுமா அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையாது. ஆனால் நமக்கு எங்கேயாவது ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கணும். ஒரு கோலம் போடுறப்ப எப்படி ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கிறதோ அது போல் எல்லாத்திற்குமே ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கணும். இந்த மடானி திட்டம் என்பது வெறும் அரசாங்கத்தின் திட்டம் அல்ல. அரசாங்கம் அமைச்சின் மூலியமாக முக்கியமான இயக்கங்கள், அதாவது மலேசிய இந்து சங்கம், மலேசிய இந்து தர்ம மாமன்றம், மலேசிய இந்து வழக்கறிஞர்கள் மன்றம், தாரா ஃபவுண்டேஷன் என்று இந்த சமூக பணிகளில் இருக்கக்கூடியவர்களுடன் இணைந்து நம்ம இதை செய்கிறோம். அப்போ ஒன்று அரசாங்கம், ஒன்று சமூக இயக்கங்கள், அடுத்தது ஆலயங்கள், அப்புறம் மக்கள். நம்மளுக்கு வந்து தன்னார்வ தொண்டர்களும் தேவைப்படுது. அப்போ இது இந்த ஒரு புரிந்துணர்வு, ஒரு ஒத்துழைப்பு வருகின்ற பொழுது தான் எல்லா திட்டங்களும் வெற்றி பெற முடியும். எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் எடுத்துக்கிறேன்னா, இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோமே, இதை நம்மளால் செய்ய முடியுமா என்ற ஒரு பயம் எனக்குள்ளார அப்பப்போ தோன்றியது உண்டு. ஆனால் எனக்கு இருந்த ஒரு நம்பிக்கை என்னென்னா, வெறும் தோட்ட பாட்டாளி மக்கள்கிட்ட 10 வெள்ளி வாங்கி 30 தோட்டங்களை வாங்கினார் நமது துன் சம்பந்தனார் அவர்கள். அப்போ அவருனால அவ்வளோ பெரிய ஒரு பெரும் திட்டத்தை உருவாக்குகின்ற முடியும் அப்படின்ற பொழுது நம்ம இந்த அரசு, சமூக அமைப்பு, ஆலயங்கள் மற்றும் மக்களோடு இணைஞ்சு ஒரு கூட்டு முயற்சியாக ஒன்றை செய்கிறப்ப ஒரு ஆரம்பத்தை நம்ம ஒரு புள்ளி போடுறோம். இது வளர்ந்து பெரிதாக வேண்டும் என்பது நம்மளுடைய நம்பிக்கை. அது எந்த அளவிற்கு மக்களிடமிருந்து ஒத்துழைப்பு இருக்குது, நம்பிக்கை இருக்கிறது என்பது தான் முக்கியம். நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு திட்டத்தை முன்னெடுக்கின்ற பொழுது அரசியல் ரீதியிலான எதிர்ப்புகள் வரும், அரசியல் சார்ந்தவர்களுடைய எதிர்ப்புகள் வரும். இதையெல்லாம் சமாளித்து நம்ம கொண்டுட்டு போய் மக்கள்கிட்ட இதில் நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக இந்த திட்டம் ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகும் என்ற நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு அரசாங்கத்திற்கும் அவர்களுடைய கொள்கை இருக்கும், அவர்களுடைய காரணங்கள் இருக்கும்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். ஆனால் நம்மளுடைய அரசாங்கம் இப்பொழுது ருக்குன் நெகாராவுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து வலியுறுத்துகிறார்கள். அதன்படி அது என்னன்னாக்கா, நம்மளுக்கு முதல்ல தெரியும், kepercayaan kepada Tuhan, kesetiaan kepada Raja dan Negara, keluhuran perlembagaan, kedaulatan undang-undang. இந்த உண்டாங் சட்டத்திற்குட்பட்டு நம்ம நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை ஆரம்ப பள்ளியிலிருந்து இப்போ நம்ம கொண்டுக்கிட்டு வரோம். அப்போ சட்டத்தை மதிக்கும் மக்களாக நம்மளை உருவாக்கும் செதுக்கும் ஒரு முயற்சியில் இப்போ அரசாங்கம் ஈடுபட்டு இருக்குது. இவ்வளவு தான் அரசாங்கம் செய்ய முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இன்னொரு நாட்டுடைய பாலிசியில் அரசாங்கம் ஒரு கிளெமென்சி பட்டிஷன் போடுறப்ப அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பாங்க. ஆனால் ஒரு கொள்கை என்பது இதுதான் எங்களுடைய, ஒவ்வொரு நாட்டோடைய, ஏன்னா அதே விதமான கொள்கையை மலேசியாவும் ஒரு காலத்தில் கடைபிடித்திருக்கின்றோம். நம்மளுடைய அந்த தூக்கு தண்டனை என்பது, அதாவது முக்கியமாக போதை வஸ்து தொடர்பான தூக்கு தண்டனை என்பதை உலக நாடுகள் மிகவும் காட்டுமிராண்டித்தனமான ஒரு தண்டனையை கூட சித்தரிச்சிருக்காங்க. அதிலிருந்து மலேசியா அது தன்னுடைய நிலைப்பாட்டை குறைத்து கொண்டு வந்தாலும் மக்கள் சட்டத்தை மதிக்கும் மக்களாக உருவாக்க வேண்டும் என்பது நம்ம அரசாங்கத்துடைய ஒரு முயற்சியாக இருக்கிறது.
ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து வெவ்வேறு மாதிரிலாம் வருது. ஸோ அதனால தான் இந்த கேள்வி நான் கேட்டேன். இந்த ஒரு இலக்குனால முழுசாக நம்ம வந்து நம்ம சமுதாயத்தை மாற்றிட முடியுமா அப்படின்னுட்டு. ஏன்னா இன்றைக்கி உள்ள பிரச்சனை வந்து நாளைக்கு இருக்கிறது இல்லை, நாளைக்கு உள்ள பிரச்சனையை வந்து அடுத்த நாள் இருக்க பற்றில அது ஒரு மாறிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி நிச்சயமாக வாழ்க்கைனாக்க பலவிதமான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த மடானி தர்ம மடானியில் நான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஃபோக்கஸ் என்னென்னா கல்வி. முறையாக கல்வி கற்றவர்களுக்கு குறைந்தது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லைனாக்கா அவர்கள் ஒரு தொழிலில் ஈடுபட்டு முறையாக நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கல்வியில் பாதியிலே விடுபடுபவர்கள், கல்வியை முடிக்காதவர்கள் அல்லது கல்வியின் வாயிலாக ஒரு தொழில் திறனை, அதாவது திறன் பயிற்சியில் சேராதவர்கள் தான் தவறான பாதைக்கு போகிறார்கள். ஆகவே அவர்களை ஒவ்வொரு வட்டாரத்திலும் அடையாளம் கண்டு, நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போலியா, இந்த பையன் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகல, இந்த பையன் ஏன் பள்ளிக்கூடத்தில் பாதியிலே நிப்பாட்டிட்டான், சரி இவன் ஏன் இடைநிலை பள்ளிக்கு போய் இந்த பையன் பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து படிக்கல, படிப்பு சரியாக வரல, சரி சரியாக வரல, உனக்கு அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கோயில் அந்த சேவையை வழங்கலைனாக்கா அந்த வட்டாரத்தில் நம்மளுக்கு கோயிலே தேவையில்லை என்பது என்னுடைய ஒரு உறுதியான ஒரு சிந்தனை. காரணம், கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னாங்க. அங்கே குடியிருக்கிறவங்க எல்லாமே வந்து வழி தவறி போய் கொண்டு இருக்கின்ற பொழுது நமக்கு அங்கே கோயில் இருந்து என்ன பிரயோஜனம்? எதற்கு? அதனால தான் நம்ம கோயில் நிர்வாகத்தினரையும் நான் முதல்ல இணைச்சிக்கிட்டு அவங்களுடைய சிந்தனையை மாறணும். நான் கோயிலை இங்கே வைத்து நடத்துவது என்பது வெறும் ஆன்மீக தேவைக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கோயிலில் காலையில் திறந்து 3 வேளை பூஜை 4 வேளை பூஜையை முடிச்சுட்டு கதவை மூடி வச்சுக்கிறதுக்கு அல்ல ஆலயம். அதற்கு அல்ல உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நன்கொடையோ டொனேஷனோ அல்ல. அந்த ஆலயம் வந்து அந்த வட்டார மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டலாக இருக்கணும். அப்போ இந்த பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகாதப்ப அவர்களெல்லாம் அழைத்து வந்து அவர்களை வைத்து அவர்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்யணும். நீங்கள் பார்த்து கோவில் அப்படின்னாக்கா காலையில் மதியம் மாலை கதவை திறந்து பூஜை செய்துட்டு கதவு பூட்டி வைக்கிறதுக்கு அல்ல கோவில். அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பது என்றால் வெறும் இந்த பூஜைகளால் மட்டுமல்ல, அவர்களுக்குள்ள தேவையையும் கவனிப்பது தான் ஆலயம், அதுதான் கோவில். அதனால தான் மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படை சிந்தனையாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கும் ஒரு மில்லியன் கணக்கில் செலவு வருது. அந்த காலத்துலலாம் கோவில்கள் கோபுரங்கள் கட்டப்பட்டு இருந்த காலத்தில் கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தியவர்கள் அரசர்கள். அன்று அரசர்கள் நடத்திய கோயில் கும்பாபிஷேகத்தை இன்னைக்கு மக்களுக்கிட்ட இருந்து வசூலிக்கப்படுகின்ற நன்கொடையில் கோவில் நிர்வாகத்தினர் நீங்கள் செய்கிறீங்க. அப்போ அரசன் செய்த வேலையை நீங்கள் செய்கின்ற பொழுது, அரசன் செய்த வேலையை இன்று மக்கள் செய்கின்ற பொழுது நீங்கள் மக்களுக்காக என்ன செய்ய போறீங்க? அதுதான் என்னுடைய பார்வையாக இருக்குது. அப்போ இந்த ஒரு கால மாற்ற சூழலுக்கு ஏற்ப நீங்கள் மக்களுக்கு முதல்ல செய்யுங்க, இறைவன் சந்தோஷப்பட்டுக்குவார். கோயில் கும்பாபிஷேகம் செய்யவில்லை என்றால் அந்த இறைவன் ஆலயத்தில் இருக்கிற கடவுள் எதுவுமே ஒரு வருத்தப்பட்டு ஒரு சோக நிலையில் இருக்க மாட்டார். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய தன்னுடைய பக்தன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அந்த பக்தன் ஒரு தவறான பாதைக்கு சென்று கொண்டிருக்கின்றான், அல்லது பக்தனுடைய பிள்ளைகள் தவறான பாதைக்கு செல்கிறார்கள் என்று பெற்றோர்கள் வேதனைப்படுகிறார்கள் என்றால் அந்த நிலையில் ஒரு தாய்மை உணர்வுள்ள கடவுளுக்கு வருத்தம் ஏற்படும். ஆகவே இதையெல்லாம் வந்து ஒரு சிந்தனை மாற்றம் ஏற்படணும். முக்கியமாக நீங்கள் முதலில் கேட்ட கேள்வி, இதெல்லாம் சாத்தியமா என்றால் ஆலய நிர்வாகத்தினருக்கும் இந்த சிந்தனை மாற்றம் ஏற்படணும். அந்த சிந்தனையோடு வரக்கூடியவர்களைத்தான் ஒரு 200 ஆலயங்களை நம்ம அடையாளம் கண்டு நம்மளோட இணைச்சிக்கிறோம். மற்றபடிக்கு இல்லை நான் பூஜை நடத்தணும், நான் வந்து கோயில் கும்பாபிஷேகம் செய்யணும், இது மட்டும்தான் எங்களால் செய்ய முடியும்னா தயவு செய்து நீங்கள் உங்களுடைய பணியை நீங்கள் செய்யுங்கள். நாங்கள் எங்களுடைய பணியை மற்ற யாருடன் இணைந்து செய்ய முடியுமோ அவர்களுடன் இணைந்து செய்கிறோம் என்று நம்ம தொடர வேண்டும். கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி கோயில் நடத்துகிறவங்க ஆலயம் வந்து எப்போ வந்து இந்த அவங்களோட சிந்தனைகளை மாற்றுறாங்களோ
அந்த மக்கள் வந்து அவங்களோட முக்கியமாக இருக்குதோ, கடவுளுக்கு அடுத்து அந்த மக்கள் அவங்க எப்போ முக்கியத்தில் வைக்கிறாங்களோ அப்போ நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நம்ம வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம பேசுகிறதுன்னு என்ன எனக்கு ஒரு புரிந்துணர்வு வந்துச்சுன்னா, இது எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து நம்மளோட வளர்ப்பு, நம்மளுடைய சமுதாய போதனை, சிந்தனை, இது எல்லாமே நம்ம வந்து எப்படி சரியாக கடைப்பிடிச்சிட்டு வருமோ நிறைய கெட்ட விஷயங்கள்லேருந்து நம்மளை வந்து பாதுகாப்பாக நம்மளை வச்சுக்க முடியும். அப்படி ஒன்று தான் என்னோட சிந்தனைக்கு இப்போ வருது. இப்போ நீங்கள் இப்போ நம்ம வந்து இப்போ தான் நவராத்திரி கடந்து போயிருக்கு. நம்ம சரஸ்வதி பூஜை செய்கிறோம், ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம். சரஸ்வதி பூஜை செய்கிறப்ப நம்ம கொண்டாடுறப்ப நம்ம என்ன சொல்கிறோம், கல்விக்கு கடவுள் சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த கல்வியும் நம்ம அவங்க கோயில் வளாகத்தில் பிள்ளைங்கள் சிறந்து விளங்கணும், கல்வியில் விடுபட்டவர்களை கொண்டுட்டு வரணும். செல்வம் நம்ம வந்து லக்ஷ்மியை வேண்டுகிறோம், வாழ்க்கையில் செல்வம் செழித்து வளர இருக்க வேண்டும் அப்படின்னு. அப்போ முறையான வழியில் செல்வம் சேர்ப்பதற்கு வாய்ப்பு என்னங்கிறத ஒரு வழிகாட்டலையும் அங்கே கோயில்கள் கொடுக்க வேண்டும். அப்படின்னாக்க அந்த தகவல் மையமாகவும் கோயில் இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது, அதை நம்ம விட்டுட்டோம், அதை மீண்டும் நம்ம கொண்டுட்டு வரோம். அது கொண்டுட்டு வரதுக்கான முயற்சிகளை நம்ம எவ்வளவுக்கு சீக்கிரத்தில் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் அது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 200 ஆலயங்கள் மூலமாக ஒரு புது சிந்தனை கொண்டுட்டு வர முடியும். இவர்கள் மற்ற ஆலயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்ன்ட்டு மரங்கொத்தி நிஜமாவே நம்புகிறோம் நாங்கள். ஸோ இன்றைக்கி ஸ்டுடியோவில் வந்து இந்த விஷயங்களுக்கு வந்து நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. இது மாதிரி இன்னும் நிறைய கேள்வி எப்பயுமே நான் சொல்கிறது தான், உங்ககிட்டேருந்து நிறைய கேள்விகள் எனக்கு இருக்குது. அந்த கேள்விகளெல்லாம் வருகின்ற வாரங்களில் வந்து கேட்குறதுக்கு நாங்கள் தயார், நீங்கள் தயாராக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகெயின் எங்களோட மனமார்ந்த நன்றி உங்களுக்கு. மீண்டும் அடுத்த ஒரு எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே கைஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு வந்து ஒரு ரஃப் கிளியர் பிக்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிஸ்கஷன்லேருந்து நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா வந்து விஜயோட ரேலியாக இருக்கட்டும், இல்லை சிங்கப்பூர் டெத் ரோவாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து எப்படி கொண்டுட்டு போய் ஒரு சுச்சுவேஷனில் புகுத்துறோன்றது தான். ஏன்னா இப்போ ஒரு விஷயம் செய்யும் போது இதில் நமக்கு என்ன லாபம், இதில் நமக்கு என்ன நஷ்டம், இது ரெண்டையும் கொஞ்சம் கணிச்சு பாருங்கள். அப்போ தான் அந்த இடத்துல நாம் இருக்கணுமா, நம்ம அந்த நிலைக்கு நம்மளை கொண்டுட்டு போகிறோமே அது சரியாக தப்பான்னு ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஒரு மோகம், ஒரு ஈர்ப்பு, இதெல்லாம் கொண்டுட்டு போய் நம்ம செல்ஃபில் வைக்கும் போது தான் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து தவறான ஒரு முடிவை எடுத்து அது வந்து நம்மளோட வாழ்க்கையே நம்மளோட கையில் இல்லாமல் கொண்டுட்டு போயிடுது. நம்ம நிறைய பேர் நீங்கள் கேட்டீங்க, டிக்டாக்லலாம் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். தூக்கு தண்டனை வந்து ஒரு கடைசி முடிவு, ஆனால் அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிலான்னு. ஆனால் எல்லா நாட்டிலையுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம அந்த நாட்டு குடிமக்கள். ஸோ நம்மக்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை நம்ம எப்பயுமே மறந்துடக்கூடாது. ஸோ வித் தட் நோட், I'll see you all in another episode. Make sure subscribe to Marakothi channel. I'll see you all next week.